على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளினால் இந்த ரமலானிலே சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரே உன்னதமான நோக்கிலே வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டு வருகின்றோம். சென்ற என்னுடைய உரையிலே சுவர்க்கத்திற்கு செல்பவர்கள், ஆரம்பத்தில் செல்பவர்கள், அதிகமாக செல்பவர்கள் ஏழைகள் என்பதை பார்த்தோம். நரகத்திற்கு செல்பவர்களில் அதிகமானவர்கள் பெண்கள் என்றும் பார்த்தோம். அதற்கான பல காரணிகளையும் பார்த்தோம். எல்லோரும் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசையினால்தான் எங்களுக்கு முடியுமானவரை நன்மையான காரியங்களில் ஈடுபடுகிறோம். நன்மையான காரியங்களில் மட்டும் ஈடுபட்டால் சொர்க்கம் செல்ல முடியாது. பாவமான காரியங்களையும் விலகி நடக்க வேண்டும். ஒரு டாக்டரிடம் செல்லும், ஒரு வருத்தத்தை சொல்லுவோம், அதுக்கு ஒரு மருந்தை தருவாரு, அதோட செல்வார் இன்னென்ன சாப்பாடு நீங்க சாப்பிடக்கூடாது என்று அவர் சில விடயத்தை தெரிந்து கொள்ள செல்வார். நாம அதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவரை மருந்தை பாவிச்சால் வருத்தம் சுகமாகுமா? வருத்தம் சுகமாகுமா? இது மாதிரி சொர்க்கம் போகணும், நன்மையை அளிக்கக்கூடிய காரியத்தை நாம் நன்மைக்கு பின்னால் செய்தால் சொர்க்கம் போக இயலாது. ஏன்? நன்மை மிஞ்சாது. அல்லது நாங்கள் செய்கிற நன்மைகளை விட அதிகமாக பாவம் செஞ்சால் சொர்க்கம் போக இயலாது. சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா மஹ்ஷர் மைதானத்திலே நாங்கள் எழுப்பப்பட்டதன் பின்னர் பக்கத்திலே, மஹ்ஷர் மைதானத்திலிருந்து பக்கத்திலே வைக்கவில்லை. சொர்க்கலோகம், நரகலோகம், மஹ்ஷர் மைதானம் இந்த ஆர்டர்ல இருக்கு. நாங்கள் எழுப்பப்படுவோம் எங்க? மஹ்ஷர் மைதானத்தில். நாங்க போகணும் எங்க? சொர்க்கலோகம். இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன இருக்கு? நரகலோகம். நரகத்தை தாண்டும். பாவங்களோடு நாங்கள் போனால் நரகத்தை தாண்டியலாது. ஏழைகள் பெஸ்டா சொர்க்கத்துக்கு போய்க்கிருப்பாங்க. எப்படியான ஏழைகள்? பாவங்கள் செய்யாத ஏழைகள் சொர்க்கத்துக்கு போய்க்கிருப்பாங்க. ஒன்று. பாவமை செய்து பாதியானவன், காபிரானவன் நரகத்தில் வீசப்பட்டிருப்பான். வசதிக்காரர்கள் கேள்வி கணக்குக்காக 40 வருடத்துக்கும் 500 வருடத்துக்கும் விடப்பட்ட காலம் சொர்க்கவாதியா இருந்தாலும் கணக்கு கொடுத்துக்கிருப்பார்கள். ஒவ்வொரு ஃபைலாக பிரட்டப்படும். இதுக்கடையில பாவமும் நன்மையும் செய்த ஆட்கள் அவர்கள் சொர்க்கத்துக்கு போகணும் என்று நினைப்பார்கள். ஆனால் பாவம் செய்ததால் தன்னோடு சார்ந்தவர்கள் சொர்க்கத்துக்கு போய்க்கிருப்பாங்க. அவங்களோடு சேர்ந்து போக நினைப்பாங்க, போக முடியாது. இந்த சமுதாயத்தில் நாங்க சிலரை கணிச்சு வச்சிருப்போம். ஏழை என்கிறதால கணிக்கும், வசதி இல்லாதவர்ங்கிறதால வசதிக்காரர்கள் கழிச்சிருவாங்க. சிலர் பதவி
அந்தஸ்து பார்த்து பழகுறாக்கள் என்றா பதவிகள் அந்தஸ்து இல்லாத கழிச்சிருவாங்க. அவர்கள் அல்லாஹ்விடத்துல சிறந்தவராயிருப்பாங்க, அது சொர்க்கத்துக்கு போய்க்கிருப்பாங்க. இவர்கள் மற்றவரை கழித்தத்தால பாவி ஆயிட்டாங்க. அவர்கள் சொர்க்கத்துக்கு போகிற போது சொர்க்கத்துக்கு போகின்ற அந்த வழி இருண்ட வழி, மஹ்ஷர் மைதானத்திற்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் உள்ள வழி இருட்டு. நரகத்துக்கு மேலே உள்ள வழி இருட்டு என்றால் என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் எங்கிருந்து வரும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம். அவர்களுடைய பிரகாசம், சுவனவாசிகளினுடைய பிரகாசம் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்துக் கொண்டிருக்கும். நம்முடைய ஈமான், நம்முடைய சாலிஹான அமல் வெளிச்சம் கொடுத்துக்கிருக்கும். உலகத்தில் ஒவ்வொருத்தரும் வாகனம் ஓடிக்கிருக்கும். இந்த வாகனம் ஓடிக்கு போகும்போது லைட் பைத்து, பக்கத்துல வார வாகனம் வெளிச்சம் இருக்கு. அவரை வெளிச்சத்துல இருட்டுக்குள்ள போகலாமா இல்லையா? போகலாம். இது மாதிரி சுவர்க்கவாதிகள் அவர்களுடைய ஈமானினுடைய அளவுக்கேற்ப அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கும். சிலர் மின்னல் வேகத்துல மஹ்ஷர்ல இருந்து சொர்க்கத்துக்கு போய்க்கிருப்பாங்க, மின்னல் வேகம். சிலர் வேகமாக ஓடுகின்ற குதிரை வேகத்துல போய்க்கிருப்பாங்க, சிலர் ஓர வேகத்துல போய்க்கிருப்பாங்க. கடைசி அவர் சாரார் தவண்டு தவண்டு போவாங்க. அவங்களுடைய வெளிச்சம் அப்படி. நம்ம ஹை ஸ்பீட்ல இருட்டுக்குள்ள ஒரு வாகனத்துல போறோம்டா, நம்முடைய வெளிச்சமும் கடும் போஞ்சலா இருந்தா ஓடுவோமா? ஹெட்லைட் போடணும். அப்படியே முன்னுக்கு அந்த மாதிரி தூரமா அடிச்சிருந்தால் போமா இல்லையா? அது மாதிரி மின்னல் வேகத்தில் போறாங்க என்றாலே அவங்களுடைய ஈமான், அவர் அல்லாஹ்வுக்கு பொருத்தமா நடந்த விதம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒளி கொடுத்துக்கிருக்கும். இந்த வேளையில யாரெல்லாம் பாவியாகி பாவக்கரசரால் மாற்றப்பட்டார்களோ அவர்கள் தன்னை சார்ந்தவன் சொர்க்கத்துக்கு போறதை பார்த்துட்டு கூப்பிடுவான், நில்லுங்கள், நாங்களும் உங்களுடைய லைட்ல வாரோம். எங்க? மஹ்ஷர் மைதானத்தில். நக்தபிஸு மின் நூரிக்கும், உங்களுடைய அந்த வெளிச்சத்தில் நாங்களும் வாரோம். சாத்தியமா? இரு சாராருக்கும் இடையில் தடுப்பு ஏற்படுத்தப்படும். யார் சொல்லான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லான். பொண்டாட்டின வெளிச்சத்தில் புருஷன் சொர்க்கத்துக்கு போயிடாது. புருஷன் சொர்க்கவாதியா இருந்தா பொண்டாட்டி போயிடாது. வாப்பா ஈமான் இஸ்லாத்தோட இருந்து அந்த வெளிச்சத்தில் அவர் போனா பிள்ளை போயிடாது. பிள்ளை ஈமான் இஸ்லாத்தோட அல்லாஹ்வுக்கு பொருத்தமா வாழ்ந்தால், பாப்பா மாறுபாடு நடந்தால் அந்த வெளிச்சத்துல போயிடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க? ஆயிஷா, ஃபாத்திமா, அங்கிரி நஃப்ஸகி மினன் நார், உன்னை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றிக்கொள். லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ. யார் சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ். யாருக்கு சொன்னார்கள்? நபியாருக்கு. ஃபாத்திமா நாயகி ஒரு கனப்பொழுது மனம் நோவப்படுறது தாங்க மாட்டான். அந்த பாத்திமாவை பார்த்து சொல்வார்கள், நான் உனக்கு மறுமையில் எதையும் செய்யலாம், உன்னை நான் நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. எனவே நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அந்த வழியை நீ தேடிக்கொள். அதனால்தான் சொர்க்கத்தில்
மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள், முதலாவது போகிறவர்கள், அதிகமாக போறவர்கள் ஏழையாக இருப்பதால், ஏழ்மையை பொருந்தி வாழ்ந்தவர்கள் என்பதால் ஒரு சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தில் வெற்றி கொண்டதற்கு பின்னால நிறைய அடிமைகள் கிடைச்சது. யாரு? அடிமைகள். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவர்கள் வீட்டு வேலைக்காக ஒரு அடிமையை கேட்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? கேட்கிறவங்களுக்கு இல்லையம்பாங்களா, அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுக்காங்க. அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் ஃபாத்திமா கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நீயும் வீட்டில உதவிக்கு ஒரு அடிமை இருந்தா நல்லதானே. ஃபாத்திமா நாய்க்கு 3 பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும். கேட்க சொன்னாங்க. அவங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காங்க. நாம் என்ன செய்வோம்? பள்ளி தலைவர் நான்டா நம்முடைய வழக்கு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? யாருக்குங்க? நம்முடைய குடும்பத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதான் ஊர் வழக்கு, உலக வழக்கு, அல்லாஹ் பிறந்தவங்களை தவிர. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தாக்களுக்கெல்லாம் அடிமையை கொடுக்கிறார்கள், வீட்டுக்கு உதவியாக இருக்கட்டும் என்று தன் அருமை மகள் கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையை கொடுத்தார்களா? இல்லை. மகளே, உனக்கு அந்த ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லை, அந்த ஆடம்பர வாழ்க்கை தேவை. அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பாவிக்கல. அவர் நடந்து கொண்ட விதத்தில் பார்த்தால் உனக்கு அது தேவையில்லை. என்ன செய்ய சொன்னார்கள்? தூங்குற போது சில துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அதோ ஓதிக்கும். யாருக்கு? உன் உடம்புல இருக்கிற வேதனையா, வலியா, பகலெல்லாம் கஷ்டப்படுறையா, உலகத்தில் எது சுகமாக தெரிகிறதோ அது உனக்கு தேவையில்லை, அந்த இன்பலோகம் தேவையில்லை. துஆவில ஈமானில ரசூலுல்லாஹ் ஃபாத்திமாவை பழக்குகிறார்கள். ஃபாத்திமா கோச்சி பண்ணாரா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடித்து கொடுக்கும் போது அவருக்கு கிட்டத்தட்ட வயசு 16. ஹிஜ்ரி 2ல கல்யாணம் நடக்கும். எட்டு வருஷம் புருஷனோட வாழ்ந்தாங்க. அப்ப 16 மட்டும் 24. ரசூலுல்லாஹ் மௌத்தாயி 6 மாசத்துல மௌத்தா போயிட்டாங்க. 25 வயசு. பெண்டால் பொம்பளையால் சத்தம் போடப்படாது. அமைதியா பிள்ளைண்டிய குடிங்க, அமைதியா பிஸ்கட் தின்னுங்க. உங்களுடைய சத்தம் பயான குலைக்கும். 25 வயசு, இளம் வயசு, வாழ்க்கை முடிஞ்சு. இந்த காலத்துல நம்முடைய வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கு, நம்முடைய வீட்டுல சூச்ச நேச்சா தண்ணி வருது, கரண்ட் வருது, அட்டாச் பாத்ரூம், டைல்ஸ், பாத்ரூமுக்கு டைல்ஸ் போறோம், கிச்சனுக்கு டைல்ஸ் போறோம், அது என்னெல்லாம் செஞ்சு போறோம். இதுல எது பாத்திமால விட்டு இருந்தேன்? ஒன்றுமில்ல, எதுவுமே இல்லை. குறைஞ்சது பாத்ரூம் அது விட்டே கொண்டா இல்லையா? இருட்டுக்குள்ள அதிகாலை பொழுதுல மக்கள் நடமாடத்துக்கு முந்தி தங்களுடைய கலாஹாஜத்தை நிறைவேற்றத்துக்காக மைல் கணக்கில் போவார்கள். அந்த பாலைவன நிலத்தில் உள்ள புதர்களுக்கு பின்னால் மறைந்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக. எப்படி வாழ்க்கை? தன் மகளுக்கு, தன் அருமை குழந்தைக்கு
ஈர கொழுந்துக்கு ஒரு அடிமையை கொடுத்து ரசூலுல்லாஹ் அவர்களை திருப்திப்படுத்தியிருக்கலாம். நீ கஷ்டப்படுறாய் மகளே, நீ சுவர்க்கத்துக்கு தலைவி, இதை வைத்துக் கொள் என்று கொடுக்கவில்லையே. நீ சுவர்க்கத்தில் உன்னதமான நிலையில் இருப்பதென்றால் மேக்சிமம் எளிமையாக நீ வாழ வேண்டும். நம்முடைய பொம்பளை வாழ்வார்களா? எல்லாம் தேவை, சொர்க்கமும் தேவை. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை மகளை அப்படித்தான் வளர்த்தார். நாம பாத்திமான்னு பேரை வச்சுக்குவோம். பெயர் வச்சுத்தால பாத்திமா வேணுமா? ஏலாது. ஆனால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நரகத்தில் இருந்து தப்பினாத்தான் சொர்க்கலோகம். நரகத்தை தாண்ட வேண்டும். சிலரை நரகத்தில் வீசப்படும், மஹ்ஷர் மைதானத்தில் இருந்து தூக்கி வீசப்படுவார்கள். இன்னும் சிலர் நரகத்துக்கு மேலால் போவார்கள். நரகத்திலே அல்லாஹு தஆலா சில அமைப்புகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அப்படியே அவைகள் அவர்களை இழுத்தெடுத்து, காந்தத்துக்கு பக்கத்தில் இரும்பு இருந்தா என்ன செய்யும்? சின்ன சின்ன தோல் இருந்தா இழுத்தெடுக்கா போல நரகலோகம் பாவிகளை இழுத்தெடுத்துடும். சிலர் நினைக்கிறது, சிலர் இல்ல அதிகமாக நினைக்கிறார்கள், நாம ஒரு பாவம் செய்யல, தொழுகிறோம், நோம்பு பிடிக்கும், திக்ரு செய்யறோம். அதுல குறிப்பா பொம்பளையில நினைக்காங்க, நாம ஹபாஸ் போறோம், தொழுகிறோம், நோம்பு பிடிக்கும், திக்ரு செய்தோம், குர்ஆன் ஓதுறோம், நாம ஒரு பாவம் செய்யல. சரியா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்மார்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஃபைன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார். பெண்களே, நரகத்தில் உங்களை நான் அதிகமாக கண்டேன். ஏன் காரணம் என்று கேட்டார்கள். என்ன காரணம்? பொம்பளை நரகம் அதிகம் போறதுக்கு காரணத்தை கேட்டார்கள். என்ன சொன்னார்கள்? நீங்க தொழல, நோம்பு பிடிக்கல, திக்ரு செய்யல, குர்ஆன் ஓதல, தஹஜ்ஜத் தொழல சொன்னார்களா? எல்லாம் செய்கிறீர்கள். அப்ப என்ன, ஏதாவது நரகம் போறேன் ரெண்டு விஷயம் சொன்னார்கள். இந்த ரெண்டும் இல்லாத பொம்பளை ரொம்ப அரிது. முதலாவது சொன்னார்கள், தக்ஃபுர்னல் அஷீர், புருஷனிடம் நன்றி மறந்து கதைப்பேன். புருஷனிடம் நன்றி மறந்து கதைப்பேன். அவன் என்னையெல்லாம் செஞ்சிருப்பான், எல்லாத்தையும் உன்னோட வாழ்ந்து ஒன்றையும் காணல என்று வார்த்தையில போட்டுவான். இந்த வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் தொழுதும் நரகம் போறதுக்கு, நோம்பு பிடித்து நரகம் போறதுக்கு, தௌஹீத்வாதியா இருந்து நரகம் போறதுக்கு காரணமாக அமைந்துடும். நரகம் போறதை எதோட டச் பண்றாங்க ரசூலுல்லாஹ்? இபாதத்தோடைய குடும்ப வாழ்க்கையுடைய எதோடங்க? குடும்ப வாழ்க்கை. ஒரு பெண் கணவனை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அவன் நடந்தால், அவன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பெண்ணுக்கு செய்ய வேண்டிய தேவையை நிறைவேற்றினால், அந்த பெண் அந்த தேவைகளுக்கு அப்பால் கணவனை நன்றி மறந்து, நீ ஒன்றும் செய்யல, உன்னை வாழ்ந்து ஒன்றையும் காணல என்று நிராகரித்து கதைத்தால் அவன் நரகவாதி ஆடி விடுகிறான். எப்படி அல்லாஹ் வச்சிருக்கான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு வணங்குறாள், திக்ரு செய்கிறாள், நோன்பு பிடிக்காள். இது யாரோட சம்பந்தப்பட்டது? அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டதில் அல்லாஹ் அவன் நரகம் போறதுக்கு காரணமாக பெருசா எடுக்கல. பரலாத தொழுகையில குறை இருந்தால் சின்ன தொழுகை கொண்டு நடத்துவான்.
குடும்ப வாழ்க்கையில் புருஷன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடக்கிற புருஷனாக இருந்தால், புருஷன் பொஞ்சாதிக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுக்கிறவனாக இருந்தால், அவனுடைய ஹலாலான தேவைகளை மார்க்க வரையறைக்குள்ள நிறைவேற்றுவதாக இருந்தால், ஒரு வார்த்தை கலைப்பதால் அவன் நரகவாதியாகிறான். ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கணுமா பொண்டாட்டிக்கு? ஒரு நாளைய தினம் சிலர் நினைக்கிறேன், என்ன நினைப்பு, நான் அதை வாங்கி கேட்டேன் தெரியல, இதை கேட்டேன், அதை கேட்டேன், இதை கேட்டேன். பொம்பளைகள் கேட்கிறதெல்லாம் கொடுக்கிறதல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? நீ சாப்பிட்டால் அவளுக்கு சாப்பாடு கொடு, உனக்கு நீ ஒரு உடுப்படுத்தால் அவளுக்கு ஒரு உடுப்படுத்து கொடு. நம்முடைய சமுதாயத்தில் பெருநாளைக்கு உடுப்படுக்கிறது வாஜிபாக்கி வச்சிருக்க நாம, அது நாம ஏற்படுத்திக்கிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை என்ன? அன்றைக்கு நான் சொன்னேன், தொழிற்கோதுமை, கோதுமையில் ஆக லோக்கல்டி கோதுமையினால் ரசூலுல்லாஹ் மரணம் வரை வயிறு நிறைய 2 நாள் சாப்பிடவில்லை. 4 தியாலம் தொடராக ரசூலுல்லாஹ் சாப்பிடவில்லை. இந்த நிலையில் தான் அவருடைய 9 குடும்பமும் வாழ்ந்து மரணித்தது. ஹதீஸ் சொன்னா இல்லையா? எப்படி இருக்க ரசூலுல்லாஹ் தவக்கல் வாழ்க்கை கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துக்கிறாங்க. ஒரு தரம் அபூபக்கர் ரலியல்லாஹு கேள்விப்படுறார்கள், 9 பொஞ்சாதிமாரும் ரசூலுல்லாஹ்விடம் முரண்பாடாம். என்ன? நபிகளார் செலவுக்கு உணவுக்கு தாரது காணாது. சரிதானே? 2 நேரமா சாப்பாடு கொடுக்கத்தானே வேணும். ஆக 2 நேரம் தான் சாப்பிடுற. நபிகளார் என்ன பிசினஸ் மேன், தொழிலுக்கா போட்டு நெய்பட்டம் கிடைச்ச பிறகு 9 மனைவியரும் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்ன கேட்டு? என்னோட வாழ்க்கை கடும் இறுக்கத்தில் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு கேள்விப்படுகிறார்கள், மாமனார் தனது அருமை மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தை கேள்விப்பட்டது என்ன நடக்குது, வாரான் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்தார்கள் ஒரு அடி. ரசூலுல்லாஹ்விடம் இல்லாததை கேட்கிறையா? ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறேன். உமர் அவர்கள் பெறார், அவரும் மாமனார் இல்லவா? ஹப்சா நாயகி கொடுத்தார்கள் ஒரு அடி. அந்த சந்தர்ப்பத்தை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 பேருக்கிட்டையும் சத்தியம் பண்ணி போட்டு, உங்களோட நான் 1 மாசம் தொடர்பு வச்சு கொள்ளல என்று ஒதுங்கி போயிட்டாங்க. அவங்க ஒன்றும் வீட்டுக்கு டைல்ஸ் போட்டுட்டாங்க கேட்கவும் இல்லை, ஃபேன் போட்டுட்டாங்க கேட்கவும் இல்லை. நாம எப்பவுமே புள்ள ஊட்டிக்கு அது வேணும் இது வேணும் அது கேட்கவும் இல்லை. வெறும் போதுமான உணவு, 2 நேரம் சாப்பாடு கூட இல்லை. ரசூலுல்லாஹ் ஒழிஞ்சு போயிட்டாங்க. ஒரு அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அந்த வசனத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அல்லாஹு தஆலா காரமாக அந்த வசனத்தை இறக்குறான். நபியே சொல்லுங்கள், யாருக்கு? உங்களோட பொஞ்சாதிமார் 9 பேர் இருக்காங்களே, எல்லாருக்கும் சொல்லுங்கள், உலகத்தையும் உலகத்தினுடைய அலங்காரத்தை நீங்கள் விரும்பினால். என்னடா அலங்காரம்? ரசூலுல்லாஹ் என்ன அலங்காரம் கேட்ட? ஒரு உடுப்பு இருக்கு, எனக்கு இன்னொரு உடுப்பு ஆயிட்டாங்கன்னு கேட்டா
போதுமான ஆகாரம் என்று அவர்கள் நினைத்ததை கேட்டதற்கே அல்லாஹ் உலகத்தை விரும்பக்கூடியவர்கள், உலக பேராசை கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் என்று அல்லாஹ் இறக்கிறார் என்றால் எப்படியான எளிமையான வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் விரும்பினால் நீர் அவர்களுக்கு சொல்லும் தாலைன மாறுங்கள், உங்களுக்கு தேவையான சில பொருள்களை தந்து உங்களை மிக தெளிவாக நான் தலாக் சொல்லியுள்ளேன். என்னையா என்ன சொல்லியா தலாக் தெளிவாக தலாக் சொல்லி விடுறேன், நீங்க அதோட போகலாம். சுபஹானல்லாஹ். இல்ல மறுமையை நீங்கள் நாடி இருந்தால், மறுமை வாழ்க்கை தான் உங்களுக்கு வாழ்க்கை லட்சியமாக நீங்கள் விரும்பி இருந்தால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்னென்ன பாக்கியம் எல்லாம் செய்வார். நபிகளார் அல்லாஹ்வுக்காக தஅவா பணியில் ஈடுபடுறாரு. உலகத்துக்கெல்லாம் நபியாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் அந்த பணியை அவர் செஞ்சாகணும். அதற்கிடையில தவக்கல்ல வாழணும், முடிவானவைகளை உங்களுக்கு தருவாரு. அந்த நபி அவர் படக்கூடிய கஷ்டங்கள் உங்களை விட்டு போட்டு அவர் சாப்பிடல. எனவே அந்த நபியை பொருந்திக் கொண்டு இருக்க விரும்பினால் இருங்க. ரசூலுல்லாஹ் தொழிலுக்கு போயிருமா? ஒரு பக்கம் யுத்தம், போராட்டம், அழைப்பு பணி, பிசினஸ் என்று அவருக்கு போகலாது. தவக்கல் வாழ்க்கை. நபியலாரு கண்பளிப்பாக வரும், அதை சாப்பிடலாம். ஏழைகளுக்கு வாரதிலே எனக்கும் ஒரு பங்கு அவர் எடுக்கிறார், ஹராம். எப்படி தர்மங்கள் வந்தால் அவர குடும்பத்தில் அடுப்பு பத்தலையா 2 மாதம் தர்ம பொருள்ல ஒரு ஈச்சம்பழம் அவர் கை வைக்கிறார். ஜகாத்தி சேருதா? அந்த ஜகாத்தில தன்னுடைய 9 மனைவிமார ஊட்டையும் அடுப்பு பத்தலையா மாச கணக்கில் ஜகாத்து குடிக்கலாம், ஹராம். அவருக்கும் ஹராம், பொண்டாட்டிமாருக்கும் ஹராம். அப்ப யுத்தத்தில் கனிமத் பொருள் கிடைச்சால் அதுல அவருக்கு பங்கு, அவருக்கு ரசூலுல்லாஹ் பங்கு. அன்பளிப்புகளான கொடுத்தா அதை எடுக்கலாம். எனவே உங்களுக்கு நபிகளாரோடு சொர்க்கத்தில் நீங்கள் இருக்க விரும்பினால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையை பொறிந்து இருக்கணும். ஒரு மாசம் முடிஞ்சது, ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு கிட்டையும் வந்து எல்லாம் 9 தான், எல்லாரையும் தள்ளி வச்சுட்டாங்க. தன்னுடைய காதலி அதிகமான ஆயிஷாவோட நேசம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரையும் தள்ளி வச்சுட்டாங்க. இந்த உலகமா நீங்க ஒத்தறிந்தவில்லை, ஆகிரந்தாம் வாழ்க்கை என்று இருக்கிறண்டா வாங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு மோலா வந்து அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. ஓதினா ஓய்பட்டு என்னங்க, அவசரப்பட தேவையில்லை. அவசரப்பட்டு நீங்க முடிவெடுத்து எனக்கு நீங்க பண்ணணும் என்று தேவையில்லை. உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனை பண்ணி போட்டு வாங்க. எப்படி இருக்கும்? அந்த ஒரு மாசம் சத்தியம் பண்ணி போட்டு போய்த்தார். ஈலாண்டு செல்லது அந்த சத்தியத்தோட போனால் விரையலாது. ஒரு மாதம் முடிஞ்சது பிறகு பெறணும். 29 நாள் முடிஞ்சது பிறகு வந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தான் எனக்கு வேணும், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. இப்படி எல்லா மனைவிமார்களும் தேர்ந்தெடுத்தார்கள். கணவன் அந்த நிலையில் பொருந்திக் கொண்டால்தான்
அது நபியலாருடைய ஸ்தானத்துக்கு பொருத்தம். நாங்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப ஆடம்பரமான லைஃப் வாழ்ந்துக்கிறோம். நாம வாழ்ற வாழ்க்கை கேள்விகளுக்கு கணக்கறிக்கை சிம்பிளாக கணவன்மாரை தூக்கறிஞ்சிடுவோம். அதனால அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நரகம் போக வேண்டி வந்துடும். அதே மாதிரி தான் சாபம் உள்ளது. பொம்பளைகளுக்கு அது ஒரு சாதாரண விடயம். கோபம் வந்தால் ஒருத்தல்ல கோபம் வந்தால் லானத்து செய்கிறது. பிள்ளைகளை லானத்து செய்கிற வழக்கம் இருக்கு. தாய்மார்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் தவறான புரிதலால் பிழையான முடிவால் அடுத்தவரை சவிப்பது, அதனால் அந்த பெண் நரகம் போகிறாள். இப்ப நான் ஒரு ஆளை சாபம் விடுறேன், அந்த சாபத்துக்கு அவர் தகுதி இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சாபம் ஆற பார்த்து மீளும், அந்த சாபம் என்ன பார்த்து மீளும்? உனக்கு நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவர் நரகத்துக்கு தகுதி இல்லையா? நான் நரகவாதியா போய்த்திருவேன். நம்முடைய தொழுகை, நோன்பு, திக்ர் இதுகளை நம்புறோம். எங்களில் எவரும் நம்முடைய வணக்கத்தால் சொர்க்கத்தை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சாத்தான் நாங்கள் சொர்க்கத்தை அடையலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லோரும் சொர்க்கம் செல்ல ஆசைப்படுகிறோம். நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய காரணிகள் என்று நிறைய இருக்கு. அவைகளை விலகிக் கொள்வதில்லை. லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், அல்லாஹ் சொல்றான். ஒரு சாரார் இன்னொரு சாராரை கேலி செய்ய வேண்டாம். அவியலா, அவியலும் அவர குடும்பத்தில லட்சணம். சிலர் அப்படியே தூக்கி கழிச்சு போறேன், இன்னாரா அப்படியே தூக்கி போடுற டஸ்ட்பின்ல. அல்லாஹ் சொல்றான், உங்களை விட அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா நிசாஉம் மின் நிசாஇன், அல்லாஹ் கொமனா சொல்லி போட்டு போற திருப்பி வாரான். எந்த பெண்களும் அடுத்த பெண்களை ஏளனமாக கணைக்க வேண்டாம். உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். நான் இன்னொரு ஏளனமாக கேலி செய்தால், நக்கலா கதைச்சா கருத்து என்ன? நான் நல்ல மண்டுதானே? நானே டஸ்ட்பினும் நானே அசிங்கம் பண்ண அடுத்தவரை பத்தி கேட்பேனா? இல்ல. நான் எப்ப அடுத்தவரை ஏளனமாக கேலியாக அசிங்கமாக கதைப்பேனோ அப்படி என்றால் நல்ல மண்ட கருத்து. அதுக்குத்தான் அல்லாஹ் சொன்னான், எவர்களை பற்றி நீங்கள் கதைப்பேனோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். அதனால் யாரும் யாரையும் கேலி செய்ய வேண்டாம். இது யாருக்கிட்ட கூட இருக்கு? தொழுவார்கள், நோன்பு குடிப்பார்கள், திக்ரு செய்வார்கள், 11 ரக்காத்து தௌஹீது கேட்பார்கள். இந்த ஹரவா போன பண்பிற்கு நரகத்தை வைத்திருவார்கள். ரசூலுல்லாஹ் முன்வந்த சமுதாயத்தில் 2 பேரை சொன்னார்கள். 2 சகோதரர்கள். ஒருவர் பெரிய வணக்கவாளி, மற்றவர் பாவி. இந்த வணக்கவாளி அந்த பாவியை பார்த்து, சகோதரன் என்னோட மகனை பற்றி பழைய கிடைக்கிற, நீ உனக்கு நரகம் தான் கிடைக்கும். இந்த மாதிரி உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சொல்லா இல்லையா? அல்லாஹு தஆலா மறுமையில இப்படி கதைச்சாரு வணக்கவாளி, அவரை போய் நரகத்துக்கு அனுப்பி போட்டு நீ சொர்க்கத்துக்கு போங்க. எப்படி? நாம யாரும் இங்க சுத்தம் கிடையாது. நாம சுத்தம், நான் நல்ல மண்டி எவராவது சொன்னால் அவன் தான் ஆக கெட்டவன். அதனால அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எச்சரிக்கையா ஒரு ஹதீஸை சொன்னார்கள். அந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். நபிகளுடைய காலத்தில் அல்லாஹ்வுக்கு முந்தி வந்த சமுதாயத்தில் நடந்த சம்பவம். ஒரு பெண் விபச்சாரம் செய்தவள், தொழிலாளி விபச்சாரி. விபச்சாரம் செஞ்ச எங்க வாழ் நரகம் தானே, அடிப்படையில் நரகத்து போறவாகும். அவளிடம் ஒரு நல்ல தன்மை இருந்தது. அதுவும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தது. ஒரு நாய் வளவுக்கு வந்தா நாம விரசி விடுறது, மலக்குமார் வரமாட்டாங்க. அது இருந்தா அந்த நாய்க்கு கருணை செலுத்தி தண்ணி கொஞ்சம் கொடுத்தாள். கருணை, அந்த கருணை தன்மை அவளிடம் இருந்ததால் அவள் செய்த அந்த விபச்சாரத்தினால் உள்ள பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு போ சொர்க்கத்துக்கு இருந்தார். அப்ப இதான் அல்லாஹ். நாம எவர்களை மோசம் என்று நினைப்போமோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம். நம்முடைய நிலை என்னென்று தெரியாது. ஆனால் அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் நினைக்கிறது நான் நல்ல, நான் பாவம் செய்யல, நான் பாவம் செய்யல, அப்படியான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. எங்களுடைய நாவால் நாங்கள் அதிகம் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களால் பாவம் செய்கிறோம். எண்ணம் அதுவே நரகம் போக காரணமாகிடும். எனவே எங்களுடைய உள்ளம் சலாமத்தான உள்ளமாக ஆகட்டும். லா யன்ஃபஉ மாலு வலா பனூன். மறுமை நாளையில் எந்த சொத்துகளும் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது. மஹ்ஷர் மைதானத்தில் இருந்து சொர்க்கம் போகணுமா, இடையிலே நரகம், அந்த நரகத்துக்குள் நரகம் உங்களை வாங்கி எடுக்க கூடாதா? உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கணும். உங்களுடைய சொத்து, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய கௌரவம் எதுவும் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது. இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். எவ்வளவு அழகான வார்த்தை. சலாமத்தான, சலாமத்தான வார்த்தை. சலாமத்து தெரிந்தானே, எந்த குறையும் இல்லாத பரிசுத்தமான உள்ளத்தோடு மறுமையில் என்னிடம் வந்தவனை தவிர. நமது உள்ளம் கசடி இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சகம் இல்லை, மற்றவரை பற்றி அவர் மோசம் நாம நல்லம் என்ற எண்ணம் இல்லை, மற்றவரை தாழ்வாக நினைக்கவில்லை, உலக காரணிகளை வைத்து மற்றவர்களை கீழே போட்டு நாம பெரியார் என்று நினைப்பு இல்லை. இப்படி உள்ளத்தினுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் இல்லாமல் அல்லாஹ்வை சலாமத்தான உள்ளத்தோடு சந்தித்தால் அவன் மட்டும்தான் சொர்க்கம் போவான். இந்த உலகத்தினுடைய மதிப்பு, பட்டம், பதவி, அது இது எதை வைத்தெல்லாம் நாங்கள் உலகம் உலகம் என்கிறோமோ அவைகள் எதுவும் அல்லாஹ்விடத்திலிருந்து பிரயோசனம் இல்லை. அதனால் தான் சக்கராத்துடைய நேரத்தில் தான் அவனுக்கு புரியுமா மனுஷனுக்கு. இந்த உலகம் உலகம் என்கிறாளுக்கு சக்கராத்துடைய நேரம். ஆனால் தான் அவன் சொல்வான், தொண்டக்குழிக்கு உயிர் வார நேரம், லவ்லா அஹர்தனி, யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் பிற்படுத்தி வை, என்ன கொஞ்ச நேரம் என்னை தாமதப்படுத்தி வை. இந்த பணத்தாலான நாசமான இந்த பொருளாதார பேராசையால ஆடம்பரமான வாழ்க்கையை தேடித்தானே நான் நாசமான. அதனால இருக்கிற சொத்தை எல்லாம் தர்மம் செஞ்சு போட்டு வாருங்க அல்லாஹ். இந்த சொத்தாலா நான் நாசமான, எல்லாத்தையும் தர்மம் செஞ்சு போட்டு வாருன்னு என்ன உடைய அல்லாஹ். நடக்குமா? நடக்காது. எனவே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து மறுமைக்கு வெற்றி எதுவோ அதன் பக்கம் நாங்கள் விரைவோம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.